புஷ்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? இல்ல, என்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போறதான் தாய் மகளும் சொல்லிட்டு போனாலுங்க. இது என்ன வழக்கம்? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவ அண்ணன் வீட்டுக்குள்ள மகளை கூட்டிட்டு போயிருக்கா. இந்த பாருங்க, உங்க பொண்ணுக்கு தைரியம் கூடி போச்சு, என்கிட்ட பயம் குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணிடுவான தெனாட்டம் அவளுக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மாப்பிள. பொண்ணா அப்பட்டும் புருஷனுக்கு தெரியாம எந்த காரியம் செய்யக்கூடாது. பொய் சொல்றது என்ன வழக்கம்? அவ போனதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, என் பொண்ணையும் சேர்த்து கூட்டு போயிருக்கா பாருங்க, அதான் எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு புருஷனுக்கு தெரியாம இந்த காரியம் பண்ணவ நாளைக்கு துணிஞ்சு என்ன காரியம் பண்ணாலும் செய்வாள்ல, இது தப்பு இல்ல? இங்க பாருங்க, உங்க பொண்ணு அவ அண்ணன் வீட்டுக்கு போனது உண்மைதானே? என் மகன் கிட்ட உங்க பொண்டாட்டி போன்ல பேசுறத இந்த காதால கேட்டேன். அசிங்கப்படுத்திட்டாமா. என் மச்சானுங்க என்னடான்னா வீடு தேடி வந்து நடந்த சம்பவத்துக்கு காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டு எனக்கு வச்சிருந்த சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டானுங்க. இவ என்கிட்ட சொல்லாம அங்க போயிருக்கான். புருஷனுக்கு மரியாதை தேடி தரவதான பொம்பளை. கண்டிச்சு வைங்க மாப்பிள. ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிட்ட மரியாதை பயம் இருக்கணும். என் பொண்ணா இருந்தா கூட இந்த தைலமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் வர்றேன். வரட்டும். கண்டிச்சு வைங்க. என்னப்பா என் மைனோட ட்ரெஸ் ரெடி ஆயிருச்சா? 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கக்கா. 2-3 நாள் அப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னப்பா? இல்லக்கா தைச்சாச்சு, கரண்ட் இல்ல, இஸ்திரி மட்டும் தான் போடணும். தச்சாச்சா இல்லையா? தைச்சாச்சுக்கா. சீக்கிரம் முடிச்சு கொடுத்து தொலைங்கப்பா. சரிக்கா. நானே கரண்ட் இல்லைன்னு கடுப்புல இருக்கேன். அளப்பேரு என்னண்ணே போனக்கரை என்னாச்சு? ஃபீஸ் கேரள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அடையாண்டா நீ வேற படுத்து எடுக்கிறாடா. நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா தானே பாயிண்டா பேசிக்கிறீங்க. அண்ணா ஆச்சுண்ணே. கோபி இங்க வா. போன காரியம் என்ன ஆச்சு? பேசியிருக்கேன். மத்தியானத்துக்குள்ள கரண்ட் வந்துருமா? என்ன சொன்னாங்க? சாயந்தரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலத்துக்குள்ள கரண்ட் வரணும், இல்ல கடையை காலி பண்ணிட்டு மறுவேலை பாரு. என்ன ஆச்சு? இவ்வளவு ஒன்னா இருந்திருக்கோம், தாயாபிள்ளை பழகிருக்கோம். நீங்க தாயாபிள்ளைய பழகிறது வேறப்பா, கரண்ட் இல்லாம எப்படி இருக்கிறது? குடும்பம் நடத்துறதா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல கரண்ட் வரணும், இல்ல இடத்த காலி பண்ணிட்டு மறுவேலை பாரு. இது உங்களுக்கு தேவையானே? ஏன்டா நீ வேற குறுக்க பேசிக்கிட்டு? பாண்டி வெயிட் பண்ணுங்க. எப்படி இருக்க கோபி? நல்லா இருக்கே. வாங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டேய் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உடனே கிளம்பணும். என்ன வந்தீங்க உடனே கிளம்புறீங்க? என்ன அவசரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேற்று நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கோபி. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணனுக்கு என்னடானா அங்கே போயிட்டாங்க. அதான் அண்ணி பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி போற வழியில ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமாத்தா, உங்களை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தோம். என்னண்ணே கடை இப்படி இருட்டடிச்சு கிடக்கு? என்ன கரண்ட் இல்லையா? அதான் இப்ப பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஆச்சி வீட்டுல மீட்டர் வேலை செய்யல, அதுக்காக ஈபில இருந்து ஆபீசர் வந்தாங்க. போய் பேசின ஃபீஸை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே பிரச்சனை எதுவும் வந்தாலும் ஏன்ட்ட சொல்லு, அதை நான் சால்வ் பண்றேன். இன்னும் 2 நிமிஷத்துல கரண்ட் வந்துடும். ஓகேவா? சரி, அப்ப நீங்க வந்து பாத்துக்க, நானும் மாவும் கிளம்புறோம். இல்ல உங்களை பஸ் ஏத்திட்டு வந்து இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். சரி பாண்டி, கரண்ட் எப்படி வரும்? அண்ணே எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா நம்ம? இவங்களை பஸ் ஏத்திட்டு வந்துட்டு இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நான் பாத்துக்கிறேன். கிளம்புறோம் கோபி. சரிங்க. வாப்பா. போலாமா? வரேண்ணே. பாண்டிய தனக்கு தான் ஃபியூஸ் மாட்டுற வேலை இருக்குல்ல, நீங்க வந்து எங்களை பஸ் ஏத்தி விடுங்க தான். வரலாம். எனக்கு அண்ணே பிஸியா இருக்கறத பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி வச்சாரு. அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். அண்ணே நீ பாத்துக்கண்ணே, நான் வரேன். அண்ணே ஒண்ணும் கவலைப்படாத, பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? வாமா. சரிமா. அத்தா உட்காருங்க. வரேன் கோபி. சரிதா. அண்ணே போயிட்டு வந்து பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத. ஓகேவா? வரடா. டேய் வரடா. ஏண்டா மகா போயில என்னமோ சொல்லிட்டு போச்சு. என்ன ஃபோன் பண்றேன்னு சொல்லிச்சுனே. வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க அத்தை பொண்ணு உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷலா பேசிட்டு இருக்கு. ஏய், அத்தை பொண்ணு மட்டும் ஸ்பெஷலா பேசுது, ஆச்சி தான் ஸ்பெஷலா பேசுது. ஏண்டா வேற கடை பார்க்க வேண்டியிருக்குமோ? அண்ணே வேணாண்ணே. அடேண்டா நீ வேற. அண்ணே நிறுத்துங்க. சீக்கிரம் ஏறுங்க. பாத்து ஏறுமாங்க. வரேன் பாண்டி. சரி மகா தண்ணி. வரேன் தான். பாய் மகா. பாய் பாய். ஹலோ சொல்லுடி. அம்மா, நீ போய் சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போன விஷயம் அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுமா. யார் சொன்னது? அதான் இந்த கிழவி வந்து போட்டு கொடுத்துருச்சு. கிழவி வீட்டுல மாமா இருக்கும்போது மாமாக்கு நீ ஃபோன் பண்ணியா? ஆமா. அதான் இந்த கிழவி வந்து உன்னை பத்தி அப்பாட்ட போட்டு கொடுத்துருச்சு. என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே
அதுக்கு வேலையா போச்சு. இவ்வளோ நேரம் அப்பா என்கிட்ட குதின்னு குதிச்சிட்டாருமா. நீ எங்கம்மா இருக்க? நான் இப்போ பஸ்ல வந்துட்டு இருக்கேன். அம்மா சீக்கிரம் வாமா, அப்பா அம்மாத்த பார்க்க எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி வை, நான் பாத்துக்கிறேன். யாருமா? சுமதி ஃபோன் பண்ணா. நம்ம போய் சொல்லிட்டு இங்க வந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சாமா. ஐயோ, ஏண்டி பதற? நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் அமைதியாக இருந்தாருன்னா அவருக்கு நல்லது. அதை விட்டுவிட்டு ஆவுன்னு கத்துனாருன்னா நமக்கு நல்லது. புரியலம்மா. நீ வீட்டுக்கு வா, உனக்கு புரியும். ஹலோ ஹலோ மகா, பாண்டி பேசுகிறேன். அத்தா நீங்களா? இப்பதானே பஸ் ஏற்றி விட்டீங்க? பஸ்ஸு சௌரியமாக இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் சீட்டில் எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? அப்புறம் நான் வாங்கி கொடுத்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அது தாகம் தான் குடிச்சுக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அத்தா. மகா யாருமா ஃபோனில்? பாண்டியத்தான். சரி சரி. என்ன வேலை, கந்தக பூமிங்கிறது சரியா தான் இருக்கு. ஊட்டியில் எங்க மாமா வளையல் கடை வச்சுக்காரு. வடா வடான்னு கூப்பிட்டாரு, நான் தான் போல. கொடைக்கானல்ல எங்க பெரியப்பா மெஸ்ஸி வச்சுக்காரு. அவரும் வாடா வாடான்னு கூப்பிட்டாரு. ஏன் கரகா இங்க இருக்கிறேன். இந்த வெயில மனுஷன் இருப்பானா? இருந்த ஒரு ஃபேன் அதுவும் போச்சு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? ஏசி ஏர் கூலர் வாங்கி போடுங்க. அதுக்கும் கரண்ட் வேணும். ஜென்ரேட்டர் வாங்கி வைங்க. டேய், அதுக்கு பணம் வேணும்டா. ஆமா, பணம் இருந்தா மட்டும் செலவு பண்ணிடுவீங்களா? இன்னும் சைக்கிள் சுட்ட பார்ட்டி தானே நீங்க. டேய், நான் எவ்வளவுதான் வசதியா வந்தாலும் இந்த சைக்கிளை விட மாட்டேன்டா. டேய், நீ நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெயில் இருக்கு, வேர்வை இருக்கு. அப்ப இருந்தவங்க என்னடா பண்ணாங்க? கஷ்டத்தை பழகிக்கணும்டா. முதல்ல இயற்கையை ரசிக்கணும். ஜூன்குள்ள காத்தடிக்கும், அதை ரசிக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல மழை பெய்யும், அதையும் ரசிக்கணும். டிசம்பர், ஜனவரில பனி பொழியும், அதையும் ரசிக்கணும். சித்திரையில வெயில் அடிக்கத்தான் செய்யும், அதையும் ரசிக்கத்தானா வேணும். அப்போ சிரிப்பு இல்லாம காரைக்குடி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க போகலாம், ஜாலியா. டேய், உன் கூட இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். அண்ணா, ஒரு மண்பானை நேச்சு வாங்கி வைங்கண்ணா, தண்ணியும் சூடா இருக்கு. அண்ணா, நீங்க நேச்சு இந்த பிரச்சனை தீர்த்து வைங்கண்ணா. இருடா. அப்புறம் என்ன ஆச்சு? அதேதான், கரண்ட் இன்னும் வரல. அந்த பொண்ணை நானும் சேஸ் பண்ணி போய் பார்த்தேன், அதை பிடிக்கவே முடியல. கரண்ட் வரல, எனக்கு வாட்ச் எப்படி விட்டு வைக்கும்? இதுதான் பிரச்சனை. கரண்ட் இல்லாம இருக்க முடியுமாண்ணே? இப்போ உங்களுக்கு பழைய மாதிரி கரண்ட் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இருட்டுறதுக்குள்ள கரண்ட் வரலன்னா ஆச்சு சும்மா விடாது. கவலைப்படாதானே, பாண்டி இருக்க பயமே. பிட்டு எடுத்துடா, போடா பாருண்ணே. போடா. அண்ணே, எப்ப நீ இவனெல்லாம் சமாளிக்கிற? ஃபீஸ் கேரியர் அளவு வந்துக்கிட்டு பாருண்ணே. இவலாம் ஃபீஸுக்கு பதில் இவனை தூக்கி சொல்றீங்க, கரண்ட் வருதான்னு பாப்பான். அவ்வளவு பேச்சு பேசுறா. குடுறாத. குடுறா. அண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. கரண்ட் வந்துருச்சு. ஒரு பிட்டு வயர்னே, மேட்ரு ஓவர். இது தெரியாம தான் நான் அந்த பொண்ணு பின்னாடி நாயா பையா சுத்திட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் என்ன ஒரு மனுஷனா மதிக்க மாட்டீங்க. அண்ணே, உனக்கு கடை தொழில் மட்டும் தெரிஞ்சா பார்த்தாதுண்ணே, உலகத்துல எல்லா மேட்டரும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் கரெக்ட் தான் அண்ணே. தெரியுது. கடைக்கு வா, தந்துடுறேன். ஆச்சு? என்னப்பா? என்ன ஆச்சு? வீட்டுல கரண்ட் வந்துருச்சா? லைட்ல எரியுதா? நான் சத்தம் போட்டதுனால இப்ப கரண்ட் வந்துச்சு. இல்லன்னா எங்க இருந்து வந்திருக்கும் கரண்ட்? ரொம்ப பீத்திக்காத. ஆச்சு, உங்களை சமாளிக்க முடியாது போல இருக்கே. இங்க பாருங்க, அந்த பொண்ணு எத்தனை வந்து ஃபீஸ் கேரியர் புடுங்கலாலும் சரி, உடனே ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க, தம்பி வந்து சரி பண்ணி விடுவாப்ல. ஓகேயா? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. சரி, வாடகை ஏத்தாம இருந்தா போதும். அப்பா எங்க? நில்லுங்கடி. வாமா. எங்கம்மா ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கா? பதிவு பண்ணிட்டீங்களா? வேலை கிடைச்சிருமா? ஏண்டி புஷ்பா, புருஷன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்ப தலைவன், கிங் ஆஃப் த ஃபேமிலி. எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் தாண்டி உனக்கு கிடைக்கிற கிரெடிட். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? என் மானத்தை ரோட்ல கூறு போட்டு வித்துட்டு வந்திருக்க. எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கடி காதகி. இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த மாதிரி பேசுறீங்க? என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? அன்னைக்கு சபையில அத்தனை பேர் மத்தியில என் மூக்க எடுத்துட்டு போனாங்களா உன் பிபி பிரதர்ஸ் இங்க வந்திருந்தானுங்க. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத குறையா சமாதானப்படுத்திட்டு எச்ச சொத்தை தின்னுட்டு போனானுங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன நெஞ்சல் தண்டி உங்களுக்கு? அம்மா, எதுக்கு பொய் சொல்லிட்டு போனீங்க? அப்பா, என்கிட்ட கூட சொல்லலப்பா. என்கிட்ட கூட சொல்லாம ரெண்டு பேரும் பொய் சொல்லிட்டு தனியா போயிட்டு வந்திருக்கீங்க. மகா, இது உனக்கு தெரியும்ல, நீயா சொல்லிருக்கலாம்ல மாமா வீட்டுக்கு போறேன்னு.
ஏன்பா இப்ப கோச்சுக்கிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகணும், டைம் இருந்துச்சு. சரி அப்படியே மாமா வீட்டுக்கு போலான்னு போயிட்டு வந்தோம். பாத்தீங்களாப்பா எவ்வளவு தைரியமா பேசுறான்னு. பேசும், ஏன் பேசாதே? ஏங்க அவ்வளவு தூரம் போயிட்டோம், அப்படியே அண்ணன் வீட்டுக்கும் போய் பார்த்து வரலாம்னு தோணுச்சு. தோணும் உனக்கு. அந்த பிபி பிரதர்ஸ் வாழ்றது செட்டிநாட்டு அரண்மனை பாரு. அந்த அழகா ரசிக்க போயிருந்தியாக்கும். அவனுங்களே ஒன்று கொடுத்ததுல காலம் கழிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். ப்ளீஸ் போயிட்டோம், சாரிப்பா. சாரி சொன்ன நீங்க 2 பேரும் செஞ்ச தப்பு மறைஞ்சிருமா? நான் யாரு? பிறை ஸ்டூடண்ட், போஸ்ட் மாஸ்டர். நானே ராஜா, நானே மந்திரி மாதிரி ஒரு பிரிஸ்டேஜோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களே என்ன மதிக்கலன்னா இந்த ஊர்ல ஒரு பய மதிப்பு என்ன? கரெக்ட், சரியா சொன்னீங்கப்பா. எங்க போனாலும் சொல்லிட்டு போனோம். அதை விட முக்கியம் யார் யார் வராங்கன்னு கேட்டு அவங்களையும் கூட கூட்டிட்டு போனோம். நீங்க மட்டும் தனியா போனா என்ன அர்த்தம்? இங்க இருக்க 2 ஜென்ஸ் கேளைங்களா? இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்க. நீ ஏன் கச்சிரா? தேங்க்ஸ்பா. வாமா இங்க. வட செல்லம், அம்மாவும் அக்காவும் பண்ணது தப்பு தானே? நியாயமா தானே கேக்குறேன். நீ அப்பா கச்சா அம்மா கச்சா? சொல்லுடா, நீ அப்பா கட்சி தானே? அம்மா கட்சி. ஏண்டி அவ்வளவு பெரிய சபையில என்ன அவமானப்படுத்திட்டு போனவனுங்க வீட்டுக்கு புள்ள குட்டிகளோட போய் நல்லா விருந்து தின்னுட்டு கும்மாளம் போட்டு வரீங்களோ? அப்ப நீ அவனுங்களோட சேர்ந்து என்ன அவமானப்படுத்த அர்த்தம்? உனக்கு இங்க இடம் கிடையாது. வா போடி, வெளியே போங்கடி. 3 பேரும் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சுங்க, வெட்டி போடுவேன். நானும் என் பிள்ளையுமே இருந்துக்கிறோம். வாடா. சரியா சொன்னப்பா. குட் நைட். வெள்ள கதையும் சாத்து. சரிங்கப்பா. இவங்க எந்த வழியிலையும் உள்ள வரக்கூடாது. மேடம், பாவம் மேடம், அந்த கோபி ஏதோ துணியை தச்சு பொழைச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம் மேடம். கருப்பையா, கரண்ட்ன்றது தண்ணி மாதிரியோ இல்லை காற்று மாதிரியோ இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ செலவு பண்ணுது. அதை நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட் கரண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக பணம் கட்டணும். அப்போ தான் மறுபடியும் அதை உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. கரெக்டு தான் மேடம். ஆனால் கோபி திருட்டுத்தனம் பண்ணுற ஆள் கிடையாது மேடம். ஏதோ தெரியாதனமாக மிஸ்டேக் பண்ணிட்டான். இப்போ என்கிட்ட சொல்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணி விட்டுறலாம் மேடம். பாவம் மேடம், கோபி ரொம்ப யதார்த்தமான பையன். எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான். உங்களை மாதிரியே அவனும் கரெக்டான பையன் தான் மேடம். ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நம்ம போய் ஃபியூஸ் போட்டு வார்ன் பண்ணிட்டு வந்துடலாம். வண்டியை திருப்புங்க. தேங்க்ஸ் மேடம். ஏப்பா, வண்டியை கோபி கடை பக்கம் திருப்பு. நம்ம தான் ஃபியூஸ் புடுங்கிட்டு போயிடுமே, எப்படி கரண்ட் வந்தது தெரியல மேடம். அண்ணா அங்க பாருங்க. ஓ பாண்டே, இபி இன்ஜினியர். ஓ வாங்க மேடம். எப்படி லைட் எரியுது? யாரு ஃபியூஸ் போட்டது? நான் தான் போட்டேன். உங்களால நம்ப முடியல. சின்ன வயர் பிட்டு, மேட்ரு ஓவர். புத்திசாலித்தனங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கு. இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்ல, 1 நம்பர் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க. மத்தியானம் ஃப்ராடுனீங்க, இப்ப திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம்ன்றீங்க. எங்க விளக்கு வைக்கிற நேரத்துல இருள் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா வர்ற மகாலட்சுமி திரும்பி போயிடாதா? என்னது, மகாலட்சுமி திரும்பி போயிடுமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு மகாலட்சுமி திரும்பி போயிருமான்னு கேக்குறீங்க. நீங்க பாட்டு ஃபீஸ் கேட்ட புடிங்கிட்டு போயிட்டீங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல இருக்கடிச்சு கிடந்துச்சு. என்ன பண்றது? அதனாலதான் நானே களத்துல இறங்கி கரண்ட் வர வச்சேன். ஆமா, இதுல திருட்டுத்தனம் இருக்கு. நான் என்ன இந்த வீட்டுல ஏறி வச்சு கொள்ளை அடிச்சேனா? ஓ, நீ கொல்ல கூட அடிப்பியா? கருப்பியா, முதல்ல இந்த சர்வீஸ் லைனை கட் பண்ணுங்க. பாப்பா, மின்சாரம்ன்றது பொது சொத்து. கவர்மெண்ட் உங்களுக்கு தர சர்வீஸ். அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கரெக்டாக செட்டில் பண்ணணும். வீட்டு உபயோகத்துக்காக தந்த கரண்ட்டை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க. இது ஒரு குற்றம். ஆமா, இங்க நீ எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? 2 வருஷமா. சோ 2 வருஷமா ஈபிக்கு சேர வேண்டிய கரெக்டான அமௌண்ட்டை செட்டில் பண்ணாம கம்மியா செட்டில் பண்ணிருக்க. திஸ் இஸ் சீட்டிங். எல்லாத்துக்கும் மேல நான் கட் பண்ணிட்டு போன சர்வீஸ்க்கு நீ வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்க. இதான் திருட்டுத்தனம்.
மேடம் நான் பண்ணதை உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். முதல்ல நீங்க சொன்னது ஆச்சி விட்டு மீட்டர். இப்ப ரெண்டாவது நடந்தது பாண்டி என் தம்பி அவன் பண்ண வேலை. ரெண்டுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லை மேடம். ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சின்ன பாப்பா. நீ செய்யற தப்பெல்லாம் அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுரு. ஒரு யூனிட் கரண்ட் தயார் பண்றதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா? ஸ்விட்சை போட்டோடனே லைட் எரியறதுக்கு இது என்ன மேஜிக்கா? இதுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? அந்த உழைப்புல தான் உங்களுக்கு இந்த கரண்ட் கிடைக்குது. அதுக்கான காசை கட்டாம இப்படி பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கிற, சொந்தமா தொழில் வேற செய்யற, கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்? கரண்ட்ன்றது பொது சொத்து. நாட்டுல எல்லாருக்குமே அதுல பங்கும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. அனாவசியமா ஒரு ஃபேன் போர்டுனாலோ வேஸ்டா ஒரு லைட் எரிஞ்சாலோ என்னால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு சின்சியரானவனா, மத்தவங்க மாதிரி சேரை தேய்ச்சிட்டு சம்பளத்துக்காக வேலை செய்யறவல்ல. ஒரு சின்ன தப்பு பண்ணாலே என்னால ஏத்துக்க முடியாது. நீ கண்டினியூஸா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. கவர்மெண்ட் கட் பண்ண கரண்ட நீ யூஸ் பண்ணிருக்க. இப்ப நீ ஒரு அக்யூஸ்ட். சோ நீ இது வரைக்கும் சீட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து நான் வசூல் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு கரண்ட் சப்ளை பண்ணுமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். அண்ணே என்ன பாக்குற? என்ன மேடம் கரண்ட் போயிடுச்சு? கட் பண்ணா போயிடும். மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்காத. மெயின் சப்ளையை கட் பண்ணியாச்சு. அநேகமா ஃபைனு அது இதுன்னு சேர்த்து ஒரு 20,000 இருந்து 30,000 வரும்னு நினைக்கிறேன். 20,000 30,000 என்னால கட்ட முடியாது மேடம். கட்டலனா அரெஸ்ட், ஜெயிலு அப்படி இப்படின்னு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட்னா என்ன சும்மா நினைச்சுக்கிட்டியா? நாளைக்கு ஆபீஸ் வந்து பாரு, தெரியும். போட்டுட்டுமான்னு கேப்பியே, இப்ப மொத்தமா என்னைய போட்டியப்பா. சாரி அண்ணா, ஒரு சின்ன வயரால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதுண்ணே. நான் என்ன சொல்றது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலண்ணே. ஏப்பா நான் உனக்கு என்னப்பா கெடுதல் பண்ணேன்? பொழப்பு பண்ணுவேன்னு சொல்லி தானே உன்னை நம்பி கடையை வாடகைக்கு விட்டேன். இந்த மாதிரி பண்ணுறிய. உன்னை நம்பி நான் இருந்தா என் வீட்டில் பொழப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி இப்போ வீட்டை இருட்டாக்கி வச்சிருக்கிய. இப்போ என்ன பண்ணுறது? நாளை காலைல சரி பண்ணிடுறாச்சு. இந்த பாரு, நாளைக்குள்ள கரண்ட் வரணும். இல்லைன்னா மிஷினை தூக்கி வெளியில் எரிஞ்சிருவேன். அப்புறம் என் மேலே கோவிச்சுக்காது. அவ்வளோதான். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி கடைசியில் ஊடி இருட்டாகி போச்சு.